இவ்வளோ வெடியும் எதுக்காக வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்கள். கம்மிங் வ்ளாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். வெனஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி இட்லியும் வெள்ளை சோள மாவு இட்லியும் நல்லா சுட சுட பஞ்சு போல் அவிச்சு அதை தக்காளி அப்புறம் புதினா மல்லி இதெல்லாம் சேர்த்து கமகமான்னு வதக்குன அந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். இதில் நீங்கள் பச்சை மிளகா இல்லாமல் வர மிளகா போடுறது தான் அல்டிமேட் டேஸ்ட்டே அதில் கொடுக்கும். ரொம்ப பிஞ்சும் ரொம்ப முத்தலும் இல்லாத வெள்ளரிக்காயில் கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அத்தைக்கு இஞ்சி சாறு தான் கொடுத்துருந்தேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இஞ்சி சாறு எடுத்து நல்லா அதை தனியாக வச்சிட்டிங்க அப்படின்னா கீழே அந்த சுண்ணாம்பு எல்லாமே படிஞ்சிரும். அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. மீதம் இருக்க அந்த தண்ணியில் லெமன் புழிஞ்சு குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது. இந்த ஃபில்டர் காஃபி கண்டெய்னர் இப்போ தான் எனக்கு சீர் ஜாமான் பிரித்தோம்ல அதிலேருந்து கிடச்சிது. இனிமேல் இதில் தான் ஃபில்டர் காஃபி போடணும். இந்த மாதிரி விலாக்ஸுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.